Next, quantitative analysis. Let's look at quantitative analysis of the amount or concentration of the substrate in a given mixture. In a given mixture, it is called the quantitative analysis. For this example, concentration of the metal ions. Concentration of the metal ions. Generally, there are two categories. Quantitative analysis, major classification, two types. First one, instrumental methods. Instrumental methods. Second one, நமக்கு அந்த வால்யூமெட்ரிக் மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அல்லது கன்வென்ஷனல் மெத்தட், அது இன்னொரு பேர் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். யாரு? வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண முடியாது. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் மேஜராக இருக்கக்கூடிய கேட்டகரியில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெடாக்ஸ், அதுக்கு முன்னாடி ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் என்னது? இப்போ நம்ம லூயிஸ் உடைய ஆசிட் பேஸ் கான்செப்ட் பார்க்குறோம், லவ்லி கிரான்சனுடைய ஆசிட் பேஸ் கான்செப்ட் பார்க்குறோம், அதே மாதிரி அஸ்மாலிக் கான்செப்ட் பார்க்குறோம், லக்ஸ் ப்ளூடு கான்செப்ட் பார்க்குறோம், அரினியஸ் கான்செப்ட் பார்க்குறோம். அது எல்லாத்துலேயும் ஒரு ஆசிட்னா என்ன, ஒரு பேஸ்னா என்ன, ஒரு ஆசிடுக்கும் பேஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன, அந்த ஆசிடை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் என்ன, பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ்னா, அப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த்னு பார்க்கணும். இப்போ ஒரு கோனிக்கல் கிளாஸில் ஒரு நம்ம எடுக்கக்கூடிய பியூரிட்டில் ஒரு பக்கம் ஆசிடோ ஒரு பக்கம் பேஸ் எடுத்து டைட்ரேட் பண்ணுறது. அந்த டைட்ரேஷன் பேர் அந்த ரியாக்ஷனுக்கு பதிலாக நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன பேர்? ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். டைட்ரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த டைட்ரேஷன் அப்படிங்கிறது எதோடைய கேட்டகரி தான்? வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் சொல்லி தரோம். ரெண்டாவது ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ரிடாக்ஸ் டைட்ரேஷன் அது ஒவ்வொரு யூனிட்ல வரக்கூடியது. இதனுடைய ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு யூனிட்ல வரக்கூடியது. ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ்ல வரக்கூடியது இந்த யூனிட். ரெடாக்ஸ் டைட்ரேஷன் அப்படிங்கிறது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டு நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு யூனிட் இருக்கு. சரிங்களா? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அது ஆக்சிடேஷன் as well as reduction. சரி, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் என்னது? அதுவும் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஸ்கூல் ஒர்க் பண்ணீங்க? ரிடாக்ஸ் சப்போஸ் தெரியலன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிக்கிறீங்க, இப்போ நம்ம உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இதுக்கு போகணும், கால்வானிக் செல்லுக்கு போகணும். கால்வானிக் செல் ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுதா? ஜிங்க் 2+ மாறுது, +2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. காப்பர் 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி காப்பர் மெட்டலாக மாறுது. இதான கால்வானிக் செல். ஆமா இல்லையா? இந்த செல்லுக்கு என்ன பேரு? ஒரு பக்கம் ஆனோடு, ஒரு பக்கம் கேத்தோடு. ஆனோட ஆக்சிடேஷன், கேத்தோடு ரிடக்ஷன். அதுக்கான மெத்தட் கூட நீங்கள் ப்ரீவியஸ் ஆப்ல வச்சிருக்கீங்க. லோன் அப்படின்னா என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சிடேஷன், ஆனோடு நெகட்டிவ் சார்ஜ். அதான் அதுக்கு மெத்தட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஆனோடு இருக்கு. ஜெனரலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு O அப்படிங்கிறது என்னது? ஆக்சிடேஷன், A அப்படிங்கிறது ஆனோடு. ஆனோடு சார்ஜ் என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆனோடு அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடு யாரு? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுனா ஆர் இருக்குமா? இது ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ரிடக்ஷன். இது ஆனோடு அப்படிங்கிறது கேத்தோடு. இது நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஒரு பக்கம் ஆக்சிடேஷன், இன்னொரு பக்கம் என்னது? ரிடக்ஷன். அப்ப என்ன அது? ஜிங்க் 2+ மாறும். ஆக்சிடேஷன் எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? ஆக்சிடேஷன் அப்படியே எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? சரி, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அதான் சொல்றது. ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் அப்படின்னா ஒன்று தெரிஞ்ச அதுக்கு ஆப்போசிட் தான் அது ரிடக்ஷன். சரி, நம்ம ஆக்சிடேஷன் இதெல்லாம் பின்னாடி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சொல்லுவோம். ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். வேற அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அடுத்தது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அவ்வளவுதான். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ்.
addition of electronegative element, addition of electronegative element, removal of electropositive element. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிட்டை படிக்கிறது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஜென்ரலாக ஸ்டடி பண்ணக்கூடியது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு ஜிங்க் எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, காப்பர் எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணுது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஸ்டடி பண்ணுறது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இதில் எங்கே வரக்கூடியது addition of oxygen. Carbon plus oxygen, carbon dioxide, phosphorus plus oxygen, phosphorus dioxide, phosphorus pentoxide, sulfur plus oxygen, sulfur dioxide, sulfur dioxide. இதெல்லாம் என்னது? Addition of oxygen. Addition of அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் என்னது? reduction. சொல்றது புரியுதா? அப்ப இந்த ஆக்சிஜன்ல ஒரு சில கேட்டகரி ராங்கா போகுது. எப்ப அப்படினா fluorine plus oxygen நமக்கு F2O2 கிடைக்குது. ஆனால் இது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனில் வராது. ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன வருது, அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். இதெல்லாமே எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அந்த எஃப் பிளாக்ல வரக்கூடிய கேட்டகரி. சொல்லக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஜெனரல் என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அல்லது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது ஜெனரலாக எங்கே வரக்கூடியதுன்னா பி, அதாவது பிளாக் எலமெண்ட்ஸில் வரக்கூடியது எஸ் பிளாக், பி பிளாக் வந்து டி பிளாக் அது எஃப் பிளாக்ல வரக்கூடிய கேட்டகரி. அப்போ ஜெனரலாக நீங்கள் ஆக்சிடேஷன் கேட்டீங்க, இத்தனை ப்ராசஸ் இருக்குது. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். இது எல்லாமே இதை தாண்டி நமக்கு டெஃபினேஷன் கிடையாது. இதை தாண்டி நமக்கு டெஃபினேஷன் கிடையாது. இதுதான் ஆக்சிடேஷனுக்கான ஓவரால் டெஃபினேஷன். சொல்ல புரியுது? அப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது இத்தனை ப்ராசஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லையா? ரிடாக்ஸ் அப்படின்னா ரிடக்ஷன் வித் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் வித் ஆக்சிடேஷன். அது பெட்டர். அது ரிடாக்ஸ் ரெண்டு சேர்ந்து ஓவரால் ரியாக்ஷன் உங்களுக்கு எழுதுங்க. நீங்க ஜிங்க் பிளஸ் காப்பர், ஜிங்க் 2 பிளஸ் கரெக்ட்டா காப்பர், கரெக்ட்டா? இப்படி எழுதுவோம். ஜிங்க் converted into zinc 2 plus, it is called oxidation. Copper 2 plus versus copper of minus. இது loss of electron, இது gain of electron. இது பெட்டர். அது இது நீங்க படிக்கும்போது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிப்பீங்க. அப்ப இந்த ரிடாக்ஷன் என்னது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்தா ரிடாக்ஸ் தான், ஆனா டிஃபரண்ட் எலிமெண்ட் இருக்கு. ஆக்சிடேஷன் as well as reduction in different element, it is called the redox reaction. Disproportionation அப்படிங்கிறது சேம் எலிமெண்ட் undergo oxidation as well as reduction. இப்போ இப்போ இதோ ஒரு எக்ஸாம்பிள் HCl இதோ ஒரு கேட்டகரி இருக்கு. ஒரே எலிமெண்ட் ஆக்சிடேஷன் ஆகணும், ஒரே எலிமெண்ட் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரே எலிமெண்ட் அதுபட்ட காப்பருடைய நிறைய கேட்டகரி இருக்கு. காப்பர் ஆக்சிடேஷன் ஆகலாம், காப்பர் ரிடக்ஷன். இப்போ காப்பர் காப்பர் ப்ளஸ் மாறுது, அது பேர் என்னது, ஆக்சிடேஷன். அதே காப்பர் ப்ளஸ் வந்து காப்பரா மாறுச்சுன்னா அது பேர் ரிடக்ஷன். அப்போ சேம் எலிமெண்ட் undergo oxidation as well as reduction, அது பேர் disproportionation. ஆனா அது என்ன ரியாக்ஷன் தான், ரிடக்ஷன். ரெண்டு பேருமே ரிடக்ஷன். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா disproportionation reaction and இது மாதிரி வரக்கூடிய ரியாக்ஷன் ரெண்டு பேர் அது ரிடாக்ஸ் தான். ரிடாக்ஸ் அப்படின்னா ரெண்டு வேற வேற. ரிடாக்ஸ் அப்படிங்கிறது வேற, disproportionation reaction அப்படிங்கிறது வேற. ரிடாக்ஸ் அப்படின்னா different element undergo oxidation as well as reduction. Disproportionation அப்படிங்கிறது same element undergo oxidation as well as reduction. அதனால அது கிளியரா தெரியும். ஏன்னா क्वेश्चंஸ்ல பின்னாடி வரக்கூடியத கேட்பாங்க, நீங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஸ்டடி பண்ணும்போது அப்ப பாருங்க. அப்ப இதெல்லாமே ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டைட்ரேஷன், செகண்ட் டைட்ரேஷன் என்னது, redox titration. Redox அப்படிங்கிறது different element undergo oxidation as well as reduction, is called the redox. இது ஒரு தனி யூனிட், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு தனி யூனிட். அடுத்தது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். முன்னதான் சொன்னோம் என்னது, காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் என்னது, அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் மெட்டல் அயான்ஸ். சரிங்களா? அடுத்தது நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கு, கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். Conductometric titration. Last one, potentiometric titration. Potentiometric titration. இதெல்லாம் என்ன கேட்டகரி, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் சொல்லக்கூடிய வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் உடைய கேட்டகரி. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் உடைய கேட்டகரி இது நம்ம சிலபஸ்ல எதுல இருக்கு, ரிடாக்ஸ். நம்ம சிலபஸ்ல பாருங்க, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் இருக்கு, கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் இருக்கா. மொத்தமே 5 தான் இருக்கு.
ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிராவிமெட்ரிக், வால்யூமெட்ரிக், ரெடாக்ஸ், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் அண்ட் கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன். இன்னைக்கு நம்ம ரெண்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். ஒன்று காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் அண்ட் கண்டக்டோமெட்ரிக் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் சரிங்களா. ரொம்ப நீங்கள் டிஃபிகல்ட்டாக யோசனை பண்ணிலாம் தப்பு தப்பாக இருக்கக்கூடாது. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் ரெடாக்ஸும் செப்பரேஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லக்கூடிய குரோமட்டோகிராஃபி அதெல்லாம் அடுத்த கிளாஸ் நம்ம சரிங்களா. இன்னைக்கு நம்ம ரெண்டு கம்ப்ளீட்டாக படிப்போம். ஸோ ஓவரால் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், ரெடாக்ஸ் டைட்ரேஷன், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக், கண்டக்டோமெட்ரிக் அண்ட் பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன். நமக்கு பிஜிடிஆர் எல்லாமே பிஜிடிஆர்ல இது எல்லாமே இருக்குது. பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே. இப்போ இது சிலபஸில் நீங்கள் படிக்க வேண்டியது 3 தான். அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரெடாக்ஸ் டைட்ரேஷன், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் அண்ட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். கரெக்டாக அடுத்தது. ஆனால் இது எல்லாமே என்னுடைய கேட்டகரி அப்படின்னு எல்லாத்துலேயுமே எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஒரு மெட்டல் அயன் எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இல்லை ஒரு மெட்டல் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் தான் என்னது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி செப்பரேஷன் டெக்னிக். செப்பரேஷன் டெக்னிக் சிலபஸ்ல இருக்கா? செப்பரேஷன் டெக்னிக் என்னது? குரோமட்டோகிராஃபி கரெக்டா. செப்பரேஷன் டெக்னிக்ல வரக்கூடியது குரோமட்டோகிராஃபி. அடுத்தது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த ரெண்டு எதனுடைய கேட்டகரி? செப்பரேஷன் டெக்னிக். அடுத்தது எலக்ட்ரோ அனாலிட்டிக் மெத்தட்ஸ். எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் அல்லது எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். இதில் தான் நம்ம போலரோகிராஃபியில் இருக்குது. நம்ம சிலபஸ்ல இல்லை, பட் தெரிஞ்சிருக்காங்க போலரோகிராஃபி. அதே மாதிரி வேற இந்த கண்டக்டோமெட்ரிக் இன்னொன்று பார்க்கணும். போலரோகிராஃபி இன்னொன்று இருக்குது. அடுத்தது வேற தெர்மல் அனாலிசிஸ் இருக்கா? தெர்மல் அனாலிசிஸ் ஆர் தெர்மல் அனாலிட்டிக் மெத்தட்ஸ். தெர்மல் அனாலிசிஸ் அப்படின்னா இதில் தான் நமக்கு பிஜிடிஆர் டிடிஏ, டிடிஏ அதுக்கப்புறம் டிஎஸ்சி. இதில் டிஜி என்னது? தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். டிடிஏ டிஃபரன்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ். டிஃபரன்ஷியல் தெர்மல். டிஎஸ்சி differential scanning calorimetry. Differential scanning calorimetry. Last one, the fourth category, spectroscopy technique. Spectroscopic technique என்ன வருது? AES கேள்விப்பட்டிருக்கீங்களா? Absorption spectroscopy, emission spectroscopy இதெல்லாம் இருக்கு. Absorption spectroscopy இதே மாதிரி emission spectroscopy அதே மாதிரி பிளாஸ்மா, இன்டிவிஜுவல் பிளாஸ்மா இதெல்லாம் வரக்கூடியதான இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக். இதில் நமக்கு சிலபஸில் இல்லை, நமக்கு இருக்கக்கூடியது செப்பரேஷன் டெக்னிக் மட்டும் தான் இருக்குது. இப்போ செப்பரேஷன் டெக்னிக் படிக்கணும், அதுக்கப்புறம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் படிக்கணும், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் அண்ட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். கரெக்டாக இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ். சொல்றது புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த குரோமட்டோகிராஃபியில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருப்பாங்க, அது கிளியர் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரியாவோட ஒரு கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக இந்த பார்ட்டில் இருந்து 2 கொஸ்டின் வரும். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக 2 பார்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். ஒன்று காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் அண்ட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். அடுத்த டைட்டில் வந்து காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். சரிங்களா? இன்னொரு கூட புக்கில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அட்டாமிக் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இன்னும் கிளியராக சொல்லணும்னா சரிங்களா?